வியூவர்ஸ், இப்போ நான் இன்றைக்கி வந்து கிச்சன் கிளீனிங் ஒர்க் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா தீபாவளிக்கு நான் வந்து கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் பலகாரம்லாம் செய்ய போகிறேன். அதனால் கிச்சன் கிளீனிங் ஒர்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்றதை பார்ப்போம். என்னோடய கிச்சன் டூர் போட போகிறேன். கிச்சன் கிளீனிங் ஒர்க் எப்படி பண்ணணுன்றதையும் நான் வீடியோவாக பார்க்குறேன். நான் இப்போ வந்து லஞ்ச் பண்ண போகிறேன். என்ன லஞ்ச் பண்ண போகிறேன்னா தக்காளி சாதம் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம். நான் இந்த குக்கர்லேயே தக்காளி சாதம் பண்ணிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பிரியாணி மாதிரியே இருக்கும். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஒயிட் ரைஸ், அந்த சாதா வீட்டு அரிசியை தான் நான் ஊற வச்சுக்க போகிறேன். எப்பவுமே அரிசியை ஊற வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி நல்லா ஊற வச்சுக்கணும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம செய்வோம் சுவையான தக்காளி சாதம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, பட்டை லவங்கம், அவ்வளோதான். ரொம்ப எதுவுமே தேவையில்லை. இப்போ தக்காளி பிரியாணி, அதாவது தக்காளி சாதம்னு சொல்லலாம், தக்காளி பிரியாணி சொல்லலாம். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நான் வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டால் சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம். நம்ம ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரியே இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த தக்காளி சாதம்ன்றது பிரிஞ்சு கூட சொல்லலாம். இது பேர் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம். இந்த என்னோடய சேனலு நம்ம என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு செய்திடலாம். இல்லாத பொருளுக்கு தேடி செய்யாமல் இருக்கிறத விட இருக்கிற பொருளை வச்சு நம்ம சமையல் பண்ணுறது தான் நம்மளுடைய சேனலே. இப்போ இந்த 2 வெங்காயத்தை இதை கழுவிக்கலாம். உள்ள கருப்பு கருப்பாக இருக்குது. மழை இப்போ நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். முதல்ல தக்காளி சாதம் ரெடி பண்ணிடுவோம். நல்லா மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணால் தான். அப்படியே பண்ணலாம், சின்ன சின்னதாகவும் அரிஞ்சிடலாம். இப்போ இதுக்கு நான் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். நெல்லிக்காய் ஊறுகாவும் காலிஃப்ளவர் வறுவலும். காலிஃப்ளவர் வறுத்து கூட போடலாம் தக்காளி சாதத்தில், சூப்பராக இருக்கும். பேசாமல் அந்த மாதிரி கூட செய்திடலாம். காலிஃப்ளவரை வறுத்துட்டு அந்த தக்காளி சாதத்தோடு போட்டா சூப்பராக இருக்கும். முதல்ல தக்காளி வெங்காயத்தை அரிஞ்சிப்போம். இப்போ இதை அரிஞ்சு வச்சிட்டோன்னா அடுத்தது பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா போட்டு தான் நம்ம தக்காளி சாதமே செய்ய போகிறோம்.
நம்ம காரத்துக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நிறைய பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ காரம் போதும். இப்போ கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து தக்காளி சாதம் தயார் பண்ண போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலிஃப்ளவர்லாம் வறுத்து போட வேண்டாம், பார்த்துக்கிடலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடாகட்டும். நான் வந்து இந்த காலிஃப்ளவர் போட்டு செய்யலான்னு பார்க்குறேன். காலிஃப்ளவர் வந்து இந்த சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிறேன். இது போட்டு தக்காளி சாதம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் போட்டு செய்வோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வரேன். இப்போ எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். ஓல்டு வின்னர் இது எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. அதாவது பிரியாணின்னு சொல்ல முடியாது, தக்காளி சாதம்னு சொல்ல முடியாது. பிரிஞ்சி, குஸ்கா எது வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகுதா? நான் இதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டேன்னா கொஞ்சம் அது எண்ணெயில் ரொம்ப ஈஸி. இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது போட்டுக்கிறேன். கூடவே நான் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பிரிஞ்சி. அப்பா செம்ம வாசனை, கம்ம வாசனை. நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கட்டி வச்சுருக்கேன், ரொம்ப போட வேண்டாம். மஞ்சள் தூள் போட்டுருக்கேன்னா இது நல்லா வதங்கட்டும். இந்த பாருங்க, இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதட்டத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், நசுக்குன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக பிரிஞ்சி, பிரியாணி, தக்காளி சாதம், குஸ்கா இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்பொழுது வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கல, அதை வந்து இந்த உடல்லே நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வந்துடுச்சு. தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கணும். தக்காளி இந்த மாதிரி முழுசாகவே இருக்கக்கூடாது, நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் அடுத்தது போடணும். கருவேப்பிலையும் போட்டுப்போம். நல்ல எண்ணெயிலே வதங்கிட்டோம். அப்புறமா நம்ம இந்த காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுப்போம். இப்போ இந்த தக்காளியில் இருக்க தண்ணி, வெங்காயத்தில் இருக்க தண்ணியே அப்படியே நம்ம வேக வைக்க வதக்க வந்துடும். அதனால் இதுக்கு தண்ணி வைக்க வேண்டாம். இந்த எண்ணெயிலே தக்காளி நல்லா வதங்கட்டும்.
வச்சு பாருங்கள். நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், அதாவது பிரியாணி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 2 காலிஃப்ளவர் போட்டுக்கிறேன். காலிஃப்ளவர் போடும்போது கொஞ்சம் சாப்பாடு நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ நான் அரிசியை கழுவி இதோட போட்டு போகிறேன். உப்பு பார்த்துப்போம். இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம், ஏன்னா அரிசி போட போகிறோம், அதனால் உப்பு கொஞ்சம் போடலாம். சிம்மில் வச்சுட்டு அரிசி எடுத்துகிட்டு வரேன் கழுவி. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எப்பவும் குக்கரில் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ ஒயிட் ரைஸ்க்கு, நான் வீட்டு அரிசி தான் பண்ணிடுறேன். வீட்டு அரிசி தான் ஊற வச்சு பண்ணுறேன். எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவு தண்ணி வச்சா போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், பத்தாது. வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் செய்யணும், அதனால் நான் இதில் ஒரு 2 துவரம்பருப்பு போட்டு, சாம்பார் செய்யாத பட்சத்தில் நம்ம துவரம்பருப்பு போட்டு வச்சிடணும். கரெக்டாக இருக்குது. இன்னும் கூட காரம் போட்டுக்கலாம், காரமே இல்லை, அதனால் இன்னும் கூட கொஞ்சம் காரம் போட்டுக்கிடலாம், நல்லாயிருக்கும். 2 தோரம்பருப்பு போட்டுக்கலாம் சும்மா காரமாட்டிக்கு. ஏன்னா தோரம்பருப்பு வெள்ளிக்கிழமைனா யூஸ் பண்ணணும்னு வாங்க, அதனால் நான் எப்பவும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பேனோ அந்த தண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ ஓகே, கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், குக்கரை மூடி வச்சுட்டு அடுத்தது காலிஃப்ளவர் வறுவல் பண்ண போகிறேன். சுவையான தக்காளி பிரியாணி சொல்லலாம், குஸ்கா சொல்லலாம், பிரிஞ்சி சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். தயிர் பச்சடி வச்சுருக்கேன், இது தயிர் பச்சடி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து காலிஃப்ளவர் எடுத்துக்க போகிறேன். இந்த காலிஃப்ளவரை நான் இதை வந்து சின்ன சின்னதாக எடுத்துக்கிறேன், ஏன்னா இதை ஃப்ரை பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் வறுவல். ஓகே ஓகே, இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டா முதல்ல இது உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிடணும். உப்பு தண்ணியில் ஊறினா தான் அதில் இருக்க பூச்செல்லாம் போகும். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதில் ஊற வச்சிடலாம். உப்பு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊறட்டும் நல்லா. இப்போ இதை நல்லா ஊறி வச்சு இதை கழுவிட்டு இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஊற வைக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டுக்கிறேன், இதில் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், வேறு எதுவும் நான் போட மாட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். அடுத்தது நெல்லிக்காய் ஊறுகாய் வர செய்யணும், அது ரொம்ப சிம்பிள் தான். நெல்லிக்காய் ஊறுகாய்
இப்படி குலுக்கும் போது நம்ம ஈவனாக எல்லாம் உப்பு மிளகாத்தூள்னா ஈவனாக எல்லா காலிஃப்ளவர் இதுக்கும் போடும். இப்போ இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இந்த சாப்பாடு ஆகிற வரைக்கும் இது ஊறட்டும். ஆச்சா, அடுத்தது நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வரேன். நெல்லிக்காய் வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கணும். நெல்லிக்காய் இது இவ்வளோ ஊறுகாய் செய்துக்கிடலாம், சூப்பராக இருக்கும். கழுவி எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணலாமா? ஒரு 2 சவுண்டு இல்லை 3 சவுண்டு அவ்வளோதான். 2 சவுண்டு வந்துருச்சு. சவுண்டு வந்துருச்சு. வச்சுருக்கிறேன். ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் நெல்லிக்காவை போட்டுக்கிறேன். இது வேகட்டும். ஒரே நிமிஷத்தில் நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ இது வேகட்டும். இந்த குக்கரில் வந்து நான் சாப்பாடு செய்ததில் தண்ணி வச்சு ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் அந்த குக்கரை அப்படி வச்சிடணும். அப்போ நமக்கு வந்து அடி பிடிக்காது குக்கரில் இருக்க சாதம். அதனால் நான் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள், பிளேட்டில் தண்ணி, அது மேலே அந்த குக்கரை வச்சிடலாம், அந்த அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் அந்த நெல்லிக்காய் வேக வச்சேன் பார்த்தீங்களா, அது வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துருவோமா? இதை எடுத்துட்டு பிரியாணி எப்படி வந்திருக்கு பார்ப்போம். தக்காளி சாதம். இப்போ இதை எடுத்துடுறேன், வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த பிரியாணி இந்த தண்ணியில் வச்சேன் பார்த்தீங்களா, ஒரு தட்டு வச்சு தண்ணியில் வச்சேன் பார்த்தீங்களா, அந்த தட்டுலேருந்து பிரியாணியை எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சுவையான தக்காளி சாதம் தயாராகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மழைக்கும் அதுக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இப்போ ஒரு கிளறிட்டு சாதம் வெந்திருக்கா பார்ப்போமா. அரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்படியே கிளறிட்டு மூடி வச்சிட போகிறேன். சுவையான தக்காளி சாதம் பாருங்க. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஆனியன் ரைட்டா பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாமா. இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறேன். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாமா இல்லை நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யலாமா? நெல்லிக்காய் ஊறுகாய் செய்துடலாம். நெல்லிக்காய் தான் வேக வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா. காலிஃப்ளவர் நல்லா ஊறட்டும். நெல்லிக்காய் ஊற வச்சுக்கிட்டேன். காலிஃப்ளவர் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்திடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாயும் கடுகும் போட்டுக்க போகிறேன். வெந்தயம் போட்டுக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்க போகிறேன். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். கூடவே உப்பையும் போட்டு வறுத்துக்கிடலாம். இப்போ நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த தக்காளி சாதத்துக்கு நெல்லிக்காய் ஊறுகாய், காலிஃப்ளவர் வறுவல் சாப்பிட்டு பாருங்கள். ஆனியன் ரைட்டா வச்சு மழைக்கு அடுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கடுகு நல்லா பொடியுதா, எல்லாம் ஒன்றா நம்ம வறுத்துடுறோமா. வறுத்துட்டு சிம்மில் தான் வச்சு வறுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ நான் நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வரேன். நெல்லிக்காயை இதை இப்போ நெல்லிக்காவை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த நெல்லிக்காவை நல்லா வெந்துருச்சு. இதையும் இதோட போட்டு நான் ஒன்றா அரைச்சிக்க போகிறேன். கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துடுவேன்.
எடுத்துட்டு பாருங்க எல்லாம் நல்லா வெந்துச்சு பாருங்க, சூடாக இருக்குது. இதெல்லாம் அதில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாம் அதில் போட்டுக்கிட்டேன், விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ள சூடு ஆறிடும். மிக்ஸி ஜார் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு நல்ல நெய் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சா நல்லாயிருக்கும். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அது வந்து நான் சாதா எண்ணெய் என்னுடைய சமையல் போட்டு நான் தாளிச்சுருக்கேன். இது வந்து உப்பெல்லாம் இருக்குது, உப்பெல்லாம் அதிலே போட்டேன். பாருங்க மிக்ஸி ஜாரில் போட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், சொல்லுவீங்க, நீங்களே சொல்லுவீங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு. இது நம்ம தேவைக்கு எடுத்து ரெடி பண்ணிக்கிடலாம். நெல்லிக்காய் எப்போ தேவையோ அப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நல்லா வேணும், ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வேணுன்றவங்க எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தண்ணியே இல்லாமல் அரைச்சி எடுத்து நம்ம செய்தால் நெல்லிக்காய் ஊறுகாய் கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இதை பாருங்க, இப்போ நம்ம இது வந்து நான் உடனே சாப்பிட்ருவோம் 2 நாளில், அதனால் கை வைக்கிறேன். நம்ம ரொம்ப நாளைக்கு வரணும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்னா நம்ம கையே வைக்கக்கூடாது, ஒரு கரண்டி வச்சு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தள்ளி விட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அடுப்பத்தை வச்சுக்கிட்டேன், கடாய் சூடாகட்டும். அது தயாராகிடுச்சு, அரைச்சிட்டேன். கடாய் சூடாகிடுச்சுன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாமா? கிச்சன் வேறு தீபாவளி க்ளீனிங் பண்ணணும். எண்ணெய் கொஞ்சம் நான் நிறையவே ஊற்றிட்டேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஐயோ ரொம்ப நிறைய ஊற்றிட்டேனே, ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுப்போம். இவ்வளோ எண்ணெய் வேண்டாம், அளவுக்கு மீதி எண்ணெய். இது வந்து காலிஃப்ளவர் தாளிக்க பொரிக்க வச்சுக்குவோம். இவ்வளோ போதும், இதே இருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாமா? கடுகு போட்டுக்கிட்டேன், கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரியுதா, என்ன பண்ண போகிறேன், பெருங்காயத்தூள் போட்டுக்க போகிறேன். பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன்னா நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, அந்த அரைச்சி வச்சதை எண்ணெயில் போட்டுக்க போகிறேன். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இது 2 நாளைக்கு வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா கொஞ்சம் வெல்லம் கூட போட்டுக்கிடலாம். நான் வந்து வெல்லம்லாம் போடலை, வெல்லம் போட்டாலும் டேஸ்ட் அதிகமாகும். இப்போ தயாராகிடுச்சா? தயாராகிடுச்சா? சரி, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெயிலே நல்லா சூப்பராக நெல்லிக்காய் ஊறுகாய். ஒரு பாட்டிலில் இந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நெல்லிக்காய் வெந்தது தான், வேக வச்சது தான், இதெல்லாம் கூட வறுத்தது தான். அதனால் கொஞ்ச நேரம் எண்ணெயில் போட்டு தரச்சா போடும், எதுவுமே பச்சை வாசனைலாம் வராது. இதுக்கு வந்து உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட போட்டுட்டு நீங்கள் நல்லா விடலாம். காஷ்மீரி சில்லி போட்டு வரதுன்னா கலர் நல்லா கலராக இருக்கும். இப்போ இந்த வேலை முடிச்சா இது ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிட்டேன்னா எனக்கு என்னோடய சமையல் ஓவர். இப்போ நான் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு நெய் எண்ணெய் போடுது, வெல்லம் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். வெல்லம் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம். நான் எப்பவுமே வெல்லம் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் போட்டு
இவ்வளோ வெல்லம் போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இதிலே கரைஞ்சிடும். இந்த சூப்லேயே பாகு மாதிரி வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே அந்த சூப்லேயே உருகிடும் எண்ணெய். இது வெல்லம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அல்டிமேட், செம்ம டேஸ்ட். அதுதான் இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன், அடுப்பில் வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் நல்லா ஊறிச்சு, உப்பு புளிப்பு உப்பு காரம்லாம் நல்லா ஊறிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணிட்டேன்னா என்னுடைய சமையல் வேலை. இது சூடாகிறதுக்கு முன்னாடி ஆனியன் ரைட்டா தயார் பண்ணிக்கலாம். ஆனியன் ரைட்டாக்கு நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பிரிஞ்சிக்கு தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நான் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம பச்சை மிளகா வேணுன்னா போட்டுக்கிடலாம், கொத்தமல்லி தழை, கேரட் துருவி போட்டுக்கலாம், வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் அந்த ஆனியன் ரைட்டாக்கு. என்கிட்ட இருக்கிறது வெறும் வெங்காயமும் தயிரும் தான். அது போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஆனியன் ரைட்டாக தான் நான் வந்து பிரியாணிக்கு ஒரு தக்காளி சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறேன். இது தயார் பண்ணி வச்சிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. மற்றது வந்து இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். காலிஃப்ளவர் நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதான் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிட்டேன். சரியான காலிஃப்ளவர் தயாராகுது. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு பிடி பிடிக்க போகிறேன். டேஸ்டியான லஞ்ச். சிம்பிள் தான், அதே நம்ம நல்லா ரைஸ் சாப்பாடு மாதிரி இருக்கும். சிம்பிளாக தான் பண்ணுறேன். இன்னைக்கு லஞ்ச் என்னன்றதை பார்ப்போமா? முதல்ல இதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணால் தான் நான் பண்ணுற சமையல் எல்லாம் டேஸ்டியாகவும் இருக்கும், செலவும் கம்மி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கிராண்ட் சமையலாக பண்ணுறது தான் என்னோடய கான்செப்ட். நம்ம இருக்கிற பொருளை வச்சு நல்லா இன்றைக்கி வந்து நான் பிரியாணி, சிக்கன், இது காலிஃப்ளவர் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஆனியன் ரைட்டா, அதுக்கப்புறமா நெல்லிக்காய் ஊறுகாய் இதெல்லாமே தயார் பண்ணிக்கிறதுலாம் கிராண்டாக இருக்கும். ஹெல்தி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கிராண்ட் சாப்பாடு மாதிரியே இருக்கும், ரொம்ப கிராண்டியராக இருக்கும். இப்போ நான் லஞ்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு பார்ப்போம் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இது மட்டும் சரியாக வேகலை, பூனாவே ஆகலை. சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்சு ஓவர் செய்தாச்சு. டேஸ்டியான சாப்பாடு. ஓகே, இப்போ இதை வச்சுட்டு நான் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன். முதல்ல டொமேட்டோ
சொல்லலாம், பிரிஞ்சி சொல்லலாம். இது வந்து டொமேட்டோ ரைஸ், இது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய். அடுத்தது தயிர் பச்சடி கொஞ்சம் வச்சுக்கலாமா? இது வந்து தயிர் பச்சடி. அடுத்தது 2 ஃப்ரை. இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம். அல்டிமேட், சூப்பர். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.